அல்ஹம்துலில்லாஹ் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. நிகழ்ச்சியினுடைய ஆரம்பமாக இந்த நிகழ்ச்சியை கண்ணியத்திற்குரிய எங்களுடைய மதரசாவுடைய மூத்த உஸ்தாது பிறந்தகை கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி அல் ஹாஜ் அப்துல் சமது மிஸ்பாகி ஹசரத் அவர்கள் தலைமையேற்று நடத்தி தருவார்கள். இந்த அமர்வினுடைய நிகழ்வையும் ஹசரத் அவர்கள் தொகுத்து தருவார்கள். ஆரம்பமாக நமது கல்லூரியினுடைய ஹிஃபுல் மாணவி தய்யிபா. யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம் இன்னக லமினல் முர்சலீன் அலா சிராத்தின் முஸ்தகீம் தன்ஸீலல் அஸீஸிர் ரஹீம் லிதுன்ஸிர கௌமன் மா உன்ஸிர ஆபாஉஹும் ஃபஹும் غافلون لقد حق القول على أكثرهم فهم لا يؤمنون إنا جعلنا في أعناقهم أغلالا فهي إلى الأذقان فهم مقمحون صدق الله العليم. வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, ஃபைசுர் ரஹ்மான் அரபிக் கல்லூரி மயிலக்காடு தெரு மேலப்பாளையம் திருநெல்வேலி பெண்கள் அரபிக் கல்லூரி மாணவர்களுக்கான நேற்று பேச்சு போட்டி நடந்துச்சு. நேற்று பெண்களுக்கான பேச்சு போட்டி நடந்துச்சு. அந்த பேச்சு போட்டியில் நல்ல திறமையாக பேசினார்கள். எந்த விதமான கூச்சலும் இல்லாமல் எல்லாம் அமைதியாக நல்ல சிறப்பாக தெரிஞ்சு முடிஞ்சிச்சு. அதே போன்று இன்று ஃபைசுர் ரஹ்மானுடைய 15வது ஆண்டு விழா நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இப்பொழுது முதலாக துஆ, அந்த துஆ போட்டியில் 2 பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 2 மாணவர்கள் இந்த கிட்ட வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். ஆர் அப்துல்லா துஆ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ரப்ப ஹாலித் தௌவத்தி தாமதி வஸலாத்தி காயிமதி ஆதி சையதினா முஹம்மதில் வஸீலத்த வல்ஃபலீலத்த உத்தாரத்த ورفيلة والعالية الشريفة وبثه وقاما نهض إليه واتته والسنة تفاده أوله يوم القيامة إنك لا تفل الميعاد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எம் அப்துல் ஹக்கீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னதீன இஸ்ருன், நிச்சயமாக மார்க்கம் எளிதானது. இஜ்தனிபுல் கலப, கோவத்தை தவிர்த்து விடுங்கள். அலைக்கும் பிஸ்ர், எப்போதும் உண்மையை பேசுங்கள். அல் ஹயாஉ ஹைருன் குல்லு, வெட்கம் அனைத்தும் நல்லது. அத்தஹூரு ஷத்ருல் ஈமான், சுத்தம் ஈமானின் பாதியாகும். அஸ்ஸலாமு அலைக்கும். 5
சூறாக்கள் மூணு பேர்கள் எஸ் ஜாசிர் ஜாசிர் Bismillahirrahmanirrahim. Atainaka al-Kawthar fasalli rabbika wanhar inna shani'aka huwal abtar. Assalamu alaikum. சூரா இஹ்லாஸ் 2 பேர். தகாசுர் சூரா எம் ஷஹபா. Assalamu alaikum warahmatullahi ta'ala wabarakatuh. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Alhaakumut takatsur hatta zurtumul maqabir. Kalla sawfa ta'lamun summa kalla sawfa ta'lamun kalla law ta'lamuna ilmal yaqin la tarawunna al-jahim summa la tarawunna aynal yaqin summa la tus'alunna yawma idin anin na'im. சஹாபாக்கள் பட்ட பெயர் எம் அப்துல் காதர். அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சஹாபாக்களின் பட்ட பெயர்கள் அபூபக்கர் சித்திக், அப்துல்லாஹ் இப்னு அபி உகாஃபா, ஹாத்திமுர் ரசூல், அன்னலாரின் பணியாளர், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுப்புர் ரசூல், அன்னலாரின் பிரியமானவர், சயீத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு, காத்திபும் வஹி எழுத்துபவர், முஆவியத் இப்னு அபி சுபியான் ரலியல்லாஹு அன்ஹு, அபுல் மசாக்கின், ஏழைகளின் தந்தை, ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, ஹமாமத்துல் மஸ்ஜித், பள்ளிப்புறா, அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, முஅஸ்ஸிபுர் ரசூல், அன்னலாரின் பிலால் இப்னு ரஃபா ரலியல்லாஹு அன்ஹு, சைதுல் குர்ஆ, காரியங்களின் தலைவர், உபைப் இப்னு கஃப் ரலியல்லாஹு அன்ஹு, ஹத்தீபுர் ரசூல், அன்னலாரின் பேச்சாளர், சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு.
ரகசிய காப்பாளர் உதயபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். 10 மலக்குகள் பணிகள். எம் முஹம்மது சஃபா. அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நான் உங்கள் முன் 10 மலக்குமார்களின் பெயர்கள் பணிகள் நான் கூற வருகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதருக்கு வஹி கொண்டு வருதல். மீகாயில் அலைஹி வஸல்லம் இடி மின்னல் காசு முதலியவற்றிற்கு பொறுப்பு வாய்ந்தல். இஸ்ராபில் அலைஹி வஸல்லம் யாமன் நாளின் போது சூரூதுரல். இஸ்ராயில் அலைஹி வஸல்லம் உயிர்களை கைப்பற்றுதல். ரக்கீப் அலைஹி வஸல்லம் மனிதர்களின் நன்மைகளை எழுதுதல். முன்கர் அலைஹி வஸல்லம் அத்தீத் அலைஹி வஸல்லம் மனிதர்களின் தீமைகளை எழுதுதல். முன்கர் அலைஹி வஸல்லம் கப்ரி கேள்வி கேட்டல். நக்கீர் அலைஹி வஸல்லம் கப்ரி கேள்வி கேட்டல். நக்கீர் அலைஹி வஸல்லம் கப்ரி கேள்வி கேட்டல். இல்வான் அலைஹி வஸல்லம் சுரகத்தின் பாதுகாவலர். மாலிக் அலைஹி வஸல்லம் நரகத்தின் பாதுகாவலர். அஸ்ஸலாமு அலைக்கும். குனூத்து விஐ மஹதியா. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹும்ம ஹ்தினி ஃபீமன் ஹதைத் வஆஃபினி ஃபீமன் ஆஃபைத் வதவல்லனி ஃபீமன் தவல்லைத் வபாரிக் லி மினல் ஹைரி ஃபீமா ஆதைத் வகினி ரப்பனா ஷர்ர மா கதைத் ஃபஇன்னக தக்லி ஃபலா இக்லா அலைக் ஃபஇன்னஹு லா யதில்லு மன் வாலைத் வலா யஇஸ்ஸு மன் ஆதைத் தபாரக் ரப்பனா வத்தஆலைத் வலக்குல் ஹம்து அலா மா ஹலைத் அஸ்தக்ஃபிருக வஅத்தூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதி நபியி உம்மி வல் ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். ரப்பனா இஃபிர்லி வர்ஹம் வஅன்த கைருர் ராஹிமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். மாங்கு துவா. சாரா, ஆதிஃப், சஃபா, அப்துல்லா, சைனா, ஜுவைதியா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தௌபத்தி தாம்மதி வஸ்ஸலாத்தி காயிமத்தி ஆதி ஸய்யிதினா முஹம்மதில் வஸீலத வல் ஃபலீலத ஸலாத்தத வஹியத வஆலிஸ ஸலீஃபா வனஸ்து வகாம நௌதுல்லாஹி வத்தது வஸ்ஸுனா ஷஹாதத் ஹவுலுனா ஹவுலு யௌமன் காமிலி இன்னக அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு சுபசெய்தி சொல்லப்பட்டார்கள். உலகில் வாழும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருநாவினால் சொர்க்கத்தை கொண்டு சுபசெய்தி சொல்லப்பட்டார்கள். அபூபக்கர் இப்னு அபீ குஹாஃபா
அல்ஹம்துலில்லாஹ் 5 கடமைகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட 10 நற்செயல்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் இப்னு ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, சாயிப் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ உபைதா இப்னு அல்-ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு. அரசின் கீழே பெரும் ஏழை கொடுத்தனர். நீதியான அரசன் அல்லாஹ்வின் மனப்பொழிப்பாற்றில் இவ்வான வாலிபன் பள்ளிவாசலோடு நெருங்கிய தலைமுடைய மனிதர் இவர் நல்லதை நேசித்து ஒன்று சேர்ந்த அல்லாஹ்வை பின்னவர். நல்ல குடும்பத்தை சேர்ந்த ஒரு அழகி ஒருவரை விபச்சாரத்திற்காரர் அழைக்கு நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று கூறியவர் ஒதுங்கி கொண்டவர். கடல் கொடுக்கும் தர்மத்தை கத்திக்கு தெரியாமல் மறைமுகமாக தர்மம் கொடுத்தவர். தனிமையில் இருந்து அல்லாஹ்வை மீற அழுகி கண்களால் கண்ணீர் வைத்தவர். அஸ்ஸலாமு அலைக்கும். 5 கடமைகள். எஸ் முகமது ஹாதிம், ஏ முகமது யூனுஸ், மரியம் சஃப்ரின். நோன்பு ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்குவது இறையச்சத்தை ஏற்படுத்தும், பாவங்களை மன்னிக்கும், மறுமை நாளை சூரத்தை அடையும் வழியாகும். நோன்பு ஈமானை பலப்படுத்தும். நோன்பு கெட்ட எண்ணங்களை விட்டு பாதுகாக்கும். ஜகாத் வழங்குவது ஒரு வகையா தானமாகும். ஜகாத் கொடுப்பது ஒருவரின் செல்வத்தை தூய்மைப்படுத்தும். ஜகாத் செல்வத்தை குறைக்காது. ஜகாத் அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்றுத்தரும். ஜகாத் நன்மைகளை பெற்றுத்தரும். ஹஜ் தன் வாழ்நாளில் ஒரு முறையாவது செய்ய வேண்டிய புனித பயணமானது. ஒரு உம்ரா செய்வது மறு உம்ராவில் ஒரு பாவங்களை பரிகாரமாகும். அல்லாஹ் நம் அனைவரையும் ஹஜ் செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஈமான் முஜ்மல் முஃபஸ்ஸல். கே எஸ் ரஹீமா, எஸ் நாசிக் அஹமத், எஸ் நசீம் முஹம்மத், ஹெஜ் தூபா, எம் முஜீபு, சஃபரின் மாயிசா, ஆர் மரியம். வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி வல் யௌமில் ஆஹிரி வல் கத்ரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பைரி பஅதல் மௌத். ஈமான் என்றால் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதே பொருளாகும். அல்லாஹ்வையும் நம்ப வேண்டும். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விஷயங்களையும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று சொன்னார்களோ அவற்றையும் நம்பிக்கை கொள்வதற்கு ஈமான் என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ் ஒருவன் என நம்புவது, மலக்குகள் வானவர்கள் உண்டு என நம்புவது, வேதங்கள் வந்ததை நம்புவது, இறை தூதர்கள் வந்ததை நம்புவது, உலக இறுதி நாளை நம்புவது நன்மை தீமையாகும். அல்லாஹின் ஏற்பாட்டின்படியே நடக்கின்றன
என நம்பிக்கை கொள்வது, இறந்த பின் மீண்டும் எழுப்பப்படுவோம் என்று சொல்லி ஈமான் உறுதி கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் ஈமானுடன் வாழ்வதற்கும் ஈமானுடன் மௌத்தாவதற்கும் ஈமானுடன் எழுப்பப்படுவதற்கும் அருள் புரிவானாக. ஆமீன். நம் அனைவருக்கும் ஈமானுடன் வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாயிரு தஹ்வானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஷீலா. வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஜஹது வஜ்ஹிய இல்லதி ஃபத்தர ஸமாவாத்தி வல் அர்த ஹனீஃபா முஸ்லிமா வ மா அனா மினல் முஷ்ரிகீன். இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வذلك أمرت أنا من المسلمين. السلام عليكم. பத்து ஹதீஸு ரிஃபா. السلام عليكم ورحمة الله وبركاته. இன்ன தீனை ஈஸ்வரன் நிச்சயமாக மார்க்கம் எளிதானது. லத்து சாஹிபு இல்லா முஅமினை தவிர வேறு யார் உடனும் தோழமை கொள்ளாது. லயதுல் ஜன்னத காத்தியும் உடலை கண்டித்து வாழ்பவன் சொர்க்கம் செல்ல மாட்டான். லயதுல் ஜன்னத காத்தியும் உடலை கண்டித்து வாழ்பவன் சொர்க்கம் செல்ல மாட்டான். இரப்பி ஃபீ நிரல் வாலிதி. அல்லாஹ்வின் திருப்தி பெற்றோரில் திருப்தி உள்ளது. சிபாபுல் முஸ்லிமின் ருஸுக்குன். முஸ்லிமை திட்டுவது பாவமாகும். இதனை குல்கலப கோபத்தை தவித்து விடுங்கள். லயதுல் ஜன்னத நம்மாமுன் கோல் சொல்ல கூடியவன் சொனம் செல்ல மாட்டான். அலைக்கும் பிஸ்ஸிக்கு எப்போதும் உண்மையில் பேசுங்கள். அல்ஹயாஹு ஹைரு குல்லு. வெட்கம் அனைத்தும் நல்லது. வல்லிகு அன்னி உலவாயத். என்னை பற்றி ஒரு வசனமாக இருந்தாலும் எட்டி வையுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எம் ஃபாத்திமா, எம் ஹாஃபிமா, எஸ் நசீஹா ஃபாத்திமா, கே எம் ரஹீமா, எஸ் டி முகமது அர்ஷத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். Islamic riddles with answers. Riddle. I am bored to busy. Opened by this. What am I? Hint. This an entry to Jannah. Gate. I am a tree of shade, cooling the good. What am I? Hint. It is in paradise.
Sidratul Muntaha. I am fierce God asking thought questions. What am I? Hint. It after you die. Munkar. I am pit of hate, warning the bad. What am I? Hint. It is the opposite of Jahannam. Jahannam. I am bring of joy, white and sweet. What am I? Hint. It's always in heaven. Milk. I am a count of bows, 5 times a day. What am I? Hint. It is a daily duty. Rakat. I am a city of peace, first to 2 years old. What am I? It's where Islam began. Makkah. I am a share of wealth given to the poor. What am I? Hind. It is the one of the 5 house. What am I? Hint. Pilgrims do me. Laylatul Qadr. Assalamu alaikum. Assalamu alaikum. Islam begins with the answer. I am a man in a well, dreaming all clothes. Who am I? Hint. His face a bit float. Prophet Noah. I am a boy in a well, dreaming all clothes. Who am I? Hint. His brother left him. Prophet Yusuf. I am a leader with a stick parting well. Who am I? Hint. He crossed a sea. Prophet Musa. I am a prophet in a fish, weighing inside. Who am I? Hint. He got a swallow. Prophet Yunus. I am a king with a bat talking to them. Who am I? Hint. He ruled with wisdom. Prophet Sulaiman. I am a colorful building, a house. Who am I? Hint. It's a holy place. Prophet Ibrahim. I am a messenger bringing the last Quran. Who am I? Hint. It's a final prophet. Prophet Muhammad Nabi Sallallahu Alaihi Wasallam. I am a camel warming my tongue. Who am I? Hint. He lost gigant. Prophet Saleh. I am a prophet in a car, colorful and bright. Who am I? Hint. His dad loved him. Prophet Yusuf. I am a voice in the desert, calling to Allah. Who am I? Hint. He is studying. Prophet Isa. Assalamu alaikum. English Grand M. Aisha Irene. Assalamu alaikum. Rahmatullahi barakatuh. And every difficulty with patience and wisdom, like the shortness of life. He was suffering will end before long. We have so many. Don't you see? Death is in ambush. Can anybody flee? Is there anyone you know who suffer no pain? No doubt you are not allowed in the pain. Is when the affection of Nabi Muhammad sallallahu alaihi wasallam, you remember
in your heart was not in passing hot as the embers. அத்தஹியாத் எஃப் ஃபாத்திமா ரியா. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. At-tahiyyatun mubarakatuh salawatut tayyibatu lillahi. Assalamu alayka ayyuhan nabiyyu wa rahmatullahi wa barakatuhu. Assalamu alayna wa ala ibadullahi salihin. Asyhadu an la ilaha illallah wa asyhadu anna muhammadan rasulullah. Allahumma salli ala sayyidina muhammadin wa ala ali muhammadin kama sallaita ala ibrahim wa ala ali ibrahim wa barik ala muhammadin wa ala ali muhammadin kama barakta ala ibrahim wa ala ali ibrahim innaka hamidum majid. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. உம்மஹாத்துல் முஃமினீன் ஹாதிலா. Assalamu alaikum wassalatu wassalamu ala sayyidina Muhammad. அளவற்ற அல்லாஹ்வின் நீரற்ற அன்புடையனுமாய அல்லாஹ்வின் திருப்பெயரால் செய்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷி வம்சத்தில் காசிம் குடும்பத்தில் பிறந்தார்கள். கிபி 571 ஆண்டு ரபியுல் அவ்வல் பிறை 12 திங்கட்கிழமை காலையில் பிறந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயார் பெயர் ஆமினா அம்மா, தகப்பனார் பெயர் அப்துல்லா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய தந்தையின் பெயர் அபூ தாலிப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாட்டனார் பெயர் அப்துல் முத்தலிப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40ஆம் வயதில் நபி பட்டம் கிடைத்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ஆண்டுகள் மதீனாவில் தங்கியிருந்தார்கள். மதீனாவில் வஃபாத்தானார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே அடங்கப்பட்டார்கள்? ஜன்னத்துல் பகி. உம்மஹாத்துல் முஃமினீன் முஃமின்களின் தாய்மார்கள் பெயர் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அன்னை சௌதா ரலியல்லாஹு அன்ஹா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, அன்னை ஜைனப் பின் உஸைமா ரலியல்லாஹு அன்ஹா, அன்னை ஜைனப் பின் ஜோஸ் ரலியல்லாஹு அன்ஹா, அன்னை உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா, அன்னை ஜுபைரியா ரலியல்லாஹு அன்ஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைகள் பெயர் ருஹையா ரலியல்லாஹு அன்ஹா, ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு குல்தூம் ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஆண் பிள்ளைகளின் பெயர் காசிம் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு. எந்தெந்த நபிமார்களுக்கு எந்த மொழியில் எந்த வேதம் அருளப்பட்டது? தௌராத் வேதம் அபரானி மொழி நபி ஈசா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்டது. ஜபூர் வேதம் யூனானி மொழியில் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்டது. இன்ஜில் வேதம் சுரியானி மொழியில் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்டது. குர்ஆன் வேதம் அரபி மொழியில் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டது. இஸ்லாத்தின் கடமைகள் எத்தனை? 5. 1வது கலிமா, 2வது தொழுகை, 3வது நோன்பு, 4வது ஜகாத், 5வது ஹஜ். தொழுகையின் வக்துகள் எத்தனை? 5. சுபு, லுஹர், அஸ்ர், மக்ரிப்,
ஆயிஷா. 4 கலிபாக்கள் பெயர் சேனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, சேனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு, சேனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, சேதனா அலி ரலியல்லாஹு அன்ஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போது ஜுஸுகள் அம்மார், எஸ் ஆதிஃபா, ஜெசியா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அருள்மலை அல்-குர்ஆனிலே மொத்தமாக 6666 வசனங்களும் 114 அத்தியாயங்களும் 30 புஸ்தகங்களும் உள்ளனர். அந்த 30 புஸ்தகங்களின் பெயர்கள் அலிஃப் லாம் மீம். சயகூலு தில்கல் ரசூலுல் அன்சாரு வல் முஹ்சனாது லா யுஹிப்புல்லாஹ் வ இதா சமிஉ வலவ் அன்னனா காலல் மலவு வ இலமு யஅ்தஜிருன வ மா மின் தாபத்தின் வ மா உபரிஉ ருபமா சுப்ஹானல்லதி கால அலம் இக்தரப கத் அஃப்லஹ வ கால அல்லதீன அம்மன் ஹலக உத்மா ஊஹிய வ மை யகுனுத் வ மா லிய கால ஃபமா அத்ஹுக்கும் இலைஹி யுரது ஹாமிம் ஹாமிம் கால ஃபமா அத்ஹுக்கும் தபரக்கல்லஹு தபாரக்கல்லதி அம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யாசின் கிராத் எம் ஆஃபியா, எம் ஆலியா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம். இன்னக லமினல் முர்சலீன் அலா சிராத்தின் முஸ்தகீம். தன்ஸீலல் அஸீஸிர் ரஹீம். லிதுன்திர கௌமன் மா உன்திர ஆபாஉஹும் ஃபஹும் காஃிலூன். லகத் ஹக்கல் கௌலு அலா அக்ஸரிஹிம் ஃபஹும் லா யு'மினூன். இன்னா ஜஅல்னா ஃபீ அஹ்னாகிஹிம் அக்லாlan ஃபஹிய இலல் அத்கானி ஃபஹும் முக்மஹூன். அஸ்ஸலாமு அலைக்கும். அரபிக் இங்கிலீஷ் சென்டென்ஸ். எஸ்எம் முகமது மாஹிர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அனா அக்ரல் குர்ஆன் ஐ ரீட் த குர்ஆன். அனா அஸூமு ஃபீ ரமலான் ஐ ஃபாஸ்ட் இன் ரமலான். அல்லாஹு ஹலகனி, அல்லாஹ் created me. அல்லாஹு யுசாயிதுனி, அல்லாஹ் help me. அல்லாஹு யுரானி தாயிமா, Allah always sees me. Allahu yusma'ni, Allah hears me. Ana aqulu alhamdulillah, I say alhamdulillah. Ana aqulu subhanallah, I say subhanallah. Ana aqulu bismillah, I say bismillah. Ana aqulu astaghfirullah, I say astaghfirullah. Ana bil Nabi Muhammad
Nabi sallallahu alayhi wasallam. Ana umin bil jannah, I believe in paradise. Ana la asriq, I do not lie. Ana la asriq, I do not steal. Ana uhibbu ummi wa abi, I love my mother and father. Ana ushahidun nas, I help people. Ana aqulu inshallah, I say inshallah. Ana Muslim, I am a Muslim. Ana uhabbullah, I love Allah. Ana usalli kulla yawm, I pray every day. Assalamu alaikum. டிவி நிகழ்ச்சி எஸ் ஹெஜ் முகமது யாசர் ஏ மஹதியா. அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, நாங்கள் இப்பொழுது இஸ்லாமிய விடை நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறோம். தாங்களும் இதுவே கேட்டு பயனுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன். தற்போது நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. பெற்றோர்கள் அமைதி காக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன். நோன்பு எந்த ஆண்டு கடமையாகப்பட்டது? ஆப்ஷன் ஏ ஹிஜ்ரி 2, ஆப்ஷன் பி ஹிஜ்ரி 3, ஆப்ஷன் சி ஹிஜ்ரி 1, ஆப்ஷன் டி ஹிஜ்ரி 5. ஆன்சர் ஹிஜ்ரி 2. ரூஹுல் அமீன் என அழைக்கப்படுபவரின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ இஸ்ராயில் அலைஹி வஸல்லம், ஆப்ஷன் பி இஸ்ராஃபில் அலைஹி வஸல்லம், ஆப்ஷன் சி மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், ஆப்ஷன் டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஆன்சர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். குர்ஆன் முழுமையாக இறக்கப்பட எத்தனை ஆண்டு ஆனது? ஆப்ஷன் ஏ 40 வருடங்கள், ஆப்ஷன் பி 30 வருடங்கள், ஆப்ஷன் சி 23 வருடங்கள், ஆப்ஷன் டி 33 வருடங்கள். ஆன்சர் 23 வருடங்கள். எந்த சஹாபியின் மரணத்திற்கு அல்லாஹ்வின் அர்ஷ் நடுங்கியது? ஆப்ஷன் ஏ முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் பி அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் சி சாதி இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் டி அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆன்சர் சாதி இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. குர்ஆனில் பெயர் குறிப்பிட்ட ஒரே சஹாபியின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் பி அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் சி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் டி ஜெயித் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு. ஆன்சர் ஜெயித் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு. குர்ஆன் எந்த சஹாபியின் ஆட்சியில் முதலாக எழுத்து வடிவில் துவக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் பி உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் சி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் டி அலி ரலியல்லாஹு அன்ஹு. ஆன்சர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த பெண் சஹாபியின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஆப்ஷன் பி ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, ஆப்ஷன் சி பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஆப்ஷன் டி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஆன்சர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இப்ராஹிம் நபி அவர்கள் தன் மகன் இஸ்மாயில் நபியை அறக்க முயன்ற போது அல்லாஹ் எந்த பிராணியை இறக்கினார்? ஆப்ஷன் ஏ ஆடு, ஆப்ஷன் பி மாடு, ஆப்ஷன் சி ஒட்டகம், ஆப்ஷன் டி மான். ஆன்சர் ஆடு. யாருடைய பாதத்தின் கீழ் சுவனம் இருக்கிறது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்? ஆப்ஷன் ஏ தந்தை, ஆப்ஷன் பி கணவன், ஆப்ஷன் சி தாய், ஆப்ஷன் டி மனைவி. ஆன்சர் தாய். அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பான முறையில் நடக்கப்பட்ட அனைத்து கேள்விக்கும் சரியான பதில் சொன்னீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடரில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். 30 அஸ்மாஉல் ஹுஸ்னா ஏ உக்காஷா, எம் ஹாரூன், அமீரா, தரீகத்துல் ஜன்னா, எம் அக்ஷா, சல்மா.
முகமது இஸ்மாயில் 25 நபிமார்கள் சிறப்புகள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்மாஉல் அஹ்தாத் 1 வாஹிதுன் 2 இஸ்னானி 3 சலாசத்துன் 4 அர்பஅத்துன் 5 ஹம்சத்துன் 6 சித்தத்துன் 7 சபஅத்துன் 8 சமானியத்துன் 9 திஸ்அத்துன் 10 அஷரத்துன் 11 அஹதஸர 12 இஸ்னாஸர 13 சலாசத்தஸர 14 அர்பஅத்தஸர 15 ஹம்சத்தஸர 16 சித்தத்தஸர 17 சபஅத்தஸர 18 சமானியத்தஸர 19 திஸ்அத்தஸர 20 இஷ்ரூன 21 வாஹிதுன் வ இஷ்ரூன 22 இஸ்னானி வ இஷ்ரூன 23 சலாசத்துன் வ இஷ்ரூன 24 அர்பஅத்துன் வ இஷ்ரூன 25 ஹம்சத்துன் வ இஷ்ரூன 26 சித்தத்துன் வ இஷ்ரூன 27 சபஅத்துன் வ இஷ்ரூன 28 சமானியத்துன் வ இஷ்ரூன 29 திஸ்அத்துன் வ இஷ்ரூன 30 சலாசூன 31 வாஹிதுன் வ சலாசூன 32 இஸ்னானி வ சலாசூன 33 சலாசத்துன் வ சலாசூன 34 அர்பஅத்துன் வ சலாசூன 35 ஹம்சத்துன் வ சலாசூன 36 சித்தத்துன் வ சலாசூன 37 சபஅத்துன் வ சலாசூன 38 சமானியத்துன் வ சலாசூன 39 திஸ்அத்துன் வ சலாசூன 14 அர்பஊன 41 வாஹிதுன் வ அர்பஊன 42 இஸ்னானி வ அர்பஊன 43 சலாசத்துன் வ அர்பஊன 44 அர்பஅத்துன் வ அர்பஊன 45 ஹம்சத்துன் வ அர்பஊன 46 சித்தத்துன் வ அர்பஊன 47 சபஅத்துன் வ அர்பஊன 48 சமானியத்துன் வ அர்பஊன 49 திஸ்அத்துன் வ அர்பஊன 15 ஹம்சூன. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்து 15 ஹதீஸ் தமிழ் ஆங்கிலம். ஷாபுல் அஹ்மீது பாதுஷா, PM யூசுப். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹதீஸ் காலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். The Prophet Muhammad sallallahu alaihi wasallam, peace be upon him, said, "Innamal a'malu binniyat." All actions depend on thoughts. Ittaqullahu aysuma kunta. Fear Allah wherever
الدعاء مخ العبادة. The seed of worship prayer. كل مستغفر في النار. All those who pain will be in hell. زينوا القرآن بأصواتكم. Beautify your Quran with your voices. خير ثيابكم البيال. The best of your cloth is white. كل معروف صدقة. Every good deed is charity. Assalamu alaikum. சித்திக் இரவின் ஒழுக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இரவின் ஒழுக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், இரவினில் படர துவங்கிவிட்டால் உங்கள் குந்தைகள் வெளியே திரிய விடாமல் தடுத்துவிடுங்கள். ஏனெனில் சைத்தான்கள் அப்போதுதான் பூமி எங்கும் பரவிடுகின்றன. இதே வேளையில் சிறிது நேரம் கழித்துவிட்டால் அவர்களை வெளியே செல்ல அனுமதியொழியுங்கள். மேலும் நிறைய நேரத்தை உங்கள் வீட்டின் கதவை மூடிவிடுங்கள். அப்போதும் அல்லாஹ்வின் பெயரை சொல்லுங்கள். உறங்க செல்லும் போது உங்கள் வீட்டின் விளக்கை அணைத்து விடுங்கள். அப்போது அல்லாஹ்வின் பெயரை சொல்லுங்கள். உங்கள் வீட்டின் பாத்திரத்தை மூடியுங்கள். அப்போது அல்லாஹ்வின் பெயரை சொல்லுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளதாக ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். பொதுவாக மாலை வேளையில் மக்ரிப் தொழுகைக்கு சற்று முன் பிறந்த பிள்ளைகளை வெளியே செல்ல அனுமதிக்கக்கூடாது. சைத்தானின் தீங்குக்கு காரணமாக ஆகிவிடும். இரவு நேரத்தை அடைந்த பின் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அதாவது எடுத்தறியப்பட்ட சைத்தானின் தீங்கிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அதாவது அளவற்ற அல்லாஹ்வும் நேர்த்த அன்புடனும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் என்று கூறிய கதவை மூடிவிடுங்கள். விளக்கை அணைத்து விடுங்கள். உணவே தண்ணீர் பாத்திரத்தை மூடி வையுங்கள். குறிப்பாக அடுப்பை அணைத்து விடுங்கள். தூங்குவதற்கு முன் படுக்க இருப்பை நன்றாக உதறிக்கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம பிஸ்மிகா அமுது என்று ஓதிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நல்லருள் புரிவானாக. ஆமீன். வாழும் தௌவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. ரொம்ப அருமையாக எந்த விதமான பதற்றமும் இல்லாமல் தங்களுடைய உரையை பதிவு செய்தார். அடுத்து KA முகமது இஸ்மாயில், 25 நபிமார்களின் சிறப்பு. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் முன் 25 நபிமார்களின் பெயரும் அவருடைய சிறப்புகளையும் கூற வந்துள்ளேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மனித குலத்தின் தந்தை, அல்லாஹ் நேரடியாக படைக்கப்பட்டவர். நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் எழுத கற்றுக் கொடுத்த முதல் நபி. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மக்களை பெருவெள்ளத்திலிருந்து மக்களை காப்பாற்றியவர். நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் ஆது கூட்டத்திற்கும் அனுப்பப்பட்ட நபி. நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சமூக கூட்டத்திற்கும் அனுப்பப்பட்ட நபி. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இறைவனின் நண்பர் என்று அழைக்கப்படுபவர். இஸ்லாமிய மார்க்கத்தின் தந்தை. நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் சதோமா மற்றும் அமாரா மக்களுக்கு அனுப்பப்பட்ட நபி. நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் நபியின் மகன். இறைவனின் கட்டளைப்படி நடப்பவர். நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் நபியின் மகன். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ஹாக் நபியின் மகன். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகிய தோற்றம் கொண்டவர். நபி சுவைப் அலைஹிஸ்ஸலாம் மத்தியின் மக்களுக்கு அனுப்பப்பட்ட நபி. நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சோதனைகளை பொறுமையாக இருப்பவர். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் மக்களை ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றியவர். நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மூசா நபியின் சகோதரர்.
இறை தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். நபி துல்கிபில் அலைஹி வஸல்லம் பொறுமைக்கும் தீர்க்க தரிசனத்திற்கும் உதாரணம். நபி தாவூத் அலைஹி வஸல்லம் சிறந்த குரல் வளமிக்கவர். நபி சுலைமான் அலைஹி வஸல்லம் மிருகங்கள் பறவைகளுடன் பேசும் ஆற்றல் பெற்றவர். நபி இலியாஸ் அலைஹி வஸல்லம் இஸ்ராயேல் மக்களுக்கு அனுப்பப்பட்ட நபி. நபி அல்-யஸூ அலைஹி வஸல்லம் இலியாஸ் நபியின் சிற நபி. நபி யூனுஸ் அலைஹி வஸல்லம் மீனின் வயிற்றில் இருந்தவர். பின்னர் இறைவனின் கட்டளையால் விடுவிக்கப்பட்டவர். நபி ஜகரியா அலைஹி வஸல்லம் யஹ்யா நபியின் தந்தை. நபி யஹ்யா அலைஹி வஸல்லம் இறைவனின் கட்டளைப்படி இறைவரியில் உறுதியாக இருந்தவர். நபி ஈசா அலைஹி வஸல்லம் கண்ணீர் பெண்ணிற்கோ பிறந்தவர், அற்புதங்கள் செய்தவர். நபி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபி, குர்ஆன் அருளை பெற்றவர். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து யூசுப் அலி ரய்யான் சொர்க்கத்தின் சிறப்பு. அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சொர்க்கத்தின் சிறப்பு குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ள சொர்க்கங்களின் பெயர் தாருஸ்ஸலாம், தாருல் மஆம், ஜன்னத்துல் மஅவா, ஜன்னத்துல் உல்த், ஜன்னத்துல் நயீம், ஜன்னத்துல் அத்ன், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். சொர்க்கவாசலின் பெயர் சலாம், ஜிஹாத், சதகா, ரையான். சொர்க்கவாசலுக்கு வழங்கப்படும் பானைகளின் பெயர் கற்பூர பானம், இஞ்சிப்பானம், சல்சபில். சொர்க்கவாசலுக்கு அனுப்பப்படும் பட்டாடைகளின் பெயர் சிந்தூஸ், இஸ்தபரக். சொர்க்கவாசலுக்கு வழங்கப்படும் கண்டைகளின் பெயர் ஹூருல். சொர்க்கத்தில் வழங்கப்படும் போதையேற்ற முத்திரையிடப்பட்ட மதுவின் பெயர் ரஹிம்மகத்தும். சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையே இருக்கும் தடுப்பு சுவரின் பெயர் அல்-அராஃப். நல்லடியார்கள் தங்கும் சொர்க்கத்தின் பெயர் சித்ரத்துல் முன்தஹா. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிற்கு தகுதியானவர்கள் பண்புகள் உள்ளச்சடுதல், தொழுகை வைத்தவர்கள், வீணானவற்றை புறக்கணிகர்கள், சகாத்தை முறைப்படி நிறைவேற்றவர்கள், தங்களது வக்கஸ்தலங்களை பாதுகாப்பார்கள், ஹலாலான ஒரே முறையை பேணுவர்கள், மணிங்களையும் மார்க்குகளையும் பேணுவர்கள், தொழுகளை பேணித் தொழுவர்கள். உங்கள் மலையுடன் சொர்க்க செல்லுங்கள் என்ற நற்றை செய்தி கூறியவர்கள், குர்ஆன் வசனங்களை விசுவாசித்து அல்லாஹ்விற்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து நடப்பவர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். எந்த விதமான பதற்றமும் இல்லாமல் தங்களுடைய உரையை நிறைவு செய்தார். அடுத்து யூசுப் அலி 25 நபிமார்களின் தந்தை பெயர். அஸ்ஸலாமு அலைக்கும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நபிமார்களின் தந்தைகளின் பெயர்கள். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மனித குலத்தின் தந்தையாவார். நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தை பெயர் யத். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தை பெயர் லாமத். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தை பெயர் தாரக். நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தை பெயர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தை பெயர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தை பெயர் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தை பெயர் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தை பெயர் ஹாரான். நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தை பெயர் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம். நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தை பெயர் காபூல். நபி சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தை பெயர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தை பெயர் இம்ரான். நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தை பெயர்
இம்ரான். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தை பேர் ஈசாய். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தை பேர் தாவூது அலைஹிஸ்ஸலாம். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தை பேர் ஆமோஸ். நபி துல்கிஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தை பேர் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். நபி யூனூஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தை பேர் மத்தா. நபி இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தை பேர் யாசீன் அலைஹி வஸல்லம். நபி யஷாவ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தை பேர் அஹ்யூப். நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தை பேர் லதுன் பஹ்ரியா. நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தை பேர் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தையின்றி பிறந்தவர்கள். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தந்தை பேர் அப்துல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து ஏ முகமது உவைஸ், பெற்றோரின் மாண்பு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العليم وفي القرآن المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقال ربنا ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا. صدق الله العليم. قال رسول الله صلى الله عليه وسلم الجنة تحت أقدام أمهاتي. صدق رسول النبي القيم. கணத்திற்குரியவர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பின்பற்ற தகுந்த மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே என்றும் நமது தூதர் நம்சாஸ் அவர்களே என்றும் உறுதி கூறுவனாக இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். இந்த உலகில் மனிதன் சந்திக்கும் பல்வேறு உறவுகளில் மிக மிக முக்கியமான உறவு பெற்றோர் என்ற உறவுதான். அந்த பெற்றோர்களை மதிக்க பேண சொல்லுமே இவன் தன்னை வணங்குவதற்கு அடுத்து மிக முக்கியமான கடமையாக என்னை சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறார், என்னை தவிர வேறு யாரையும் வணங்காதீர்கள், பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளார். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறார், இம்மா எவ்வளவன்ன யோதாலுக்கு இவரா ஆகுமா ஆக்கிலாவுமா, உம்முடன் இருக்குமா அக்தியோருமோ இருவரில் ஒருவரோ பூமியை அறந்து விட்டார். பல தொகையில்லாமா ஒப்பி வளா தனாருமா, அவ்விரரை நோக்கி என கூறாதே, அவ்விரரை விரட்டாதே, கரீமா என்னும் மெதுவான வார்த்தைகளை அவ்விரரும் கூறுகிறார் என்று சொல்லி காட்டுகிறார். மேலும் அல் குர்ஆனில் அல்லாஹ்விற்கு அவனது தூதருக்கும் அடுத்தபடியாக முன்னுரிமை கொடுக்கப்படுவது பெற்றோருக்கு தான். அத்தகைய பெற்றோரின் பொருத்தம் இல்லாமல் சொன்னத்தின் வாசல் திறக்கப்படாது. நம் இஸ்லாமிய மார்க்கம் தான் பெற்றோருக்கு இவ்வளவு மாண்பை கொடுக்கிறது. ஆனால் இந்த காலத்து பிள்ளைகளில் அதிகமானோர் தனது தாய் தந்தைகளை மனநோக்க செய்கிறார்கள். பெற்றோரை மனநோக்க செய்வது அல்லது கணினிக்க செய்வது பெரும்பாவமாகும். நம் பெற்றோர் இவ்வளில் வாழும் காலமெல்லாம் அவர்களுக்கு நான் செய்யும் ஒவ்வொரு விஷயமும் நமக்கு நன்மைதான். அவர்களை மகிழ்ச்சியான வாழ்வதற்கு நாம் காரணமாக இருக்க வேண்டும். ஒரு மன்னன் அவர்கள் வந்த அறப்போரில் கலந்து கொள்ள அனுமதி கேட்டார். அவர்களும் தாயும் தந்தையும் உயிர் என்று கேட்டார். காரணம் அதற்கு அம்மனிவர் ஆம் என்று பதிலளித்தார். அவர்கள் அப்படி என்றால் அவ்விரோருக்கும் பணியிடை செய்த உதவி பெறுவதற்காக யார் செய்த உதவி என்று கூறினார்கள். மேற்சொன்ன நபிமொழியை பொதுவாக எடுத்து பார்த்தார். பெற்றோருக்கு பணியிடை செய்வது அல்லாஹ்விற்கு என விருப்பமான செயல்களில் ஒன்று. அதே நேரம் அது இறைவனில் போராடுதல் இதை செய்த போது நற்காரியங்களை விடவும் மேலான ஒன்றாகவும் இருக்கிறது. இன்னும் நான் பெற்றோருக்காக செய்யக்கூடியதாக்கள் அவர்களுக்கு என்மையிலும் மறுமையிலும் பயன்படக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே பெற்றோருக்கு அதிகமான தாக்களை செய்து பணியிடை செய்து அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெறுவோம். இன்னும் பெற்றோருக்கு இஸ்லாமியத்தில் பிறப்பையும் முக்கியத்துவம் உள்ளது. அதற்கேற்ப செயல்படுவது ஒவ்வொருவரும் பொறுப்பாகும். அதன் காரணமாக இன்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ்வின் அன்பையும் கருணையையும் பெற்றுக்கொள்ளக்கூடியவனாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாகர் தவானா அனில் அப்துல்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அழகான முறையில் பேசினார். 15 துவா ஏ அமீர் சாதிக் ரிதுவானா. அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர்
ரஹ்மானிர் ரஹீம். துஆக்கள் சாப்பிடும்போது ஓதும் துஆ. பிஸ்மில்லாஹி வஅலா பரகத்துல்லாஹி. பிஸ்மி சொல்ல மறந்து விட்டால் ஓதும் துஆ. பிஸ்மில்லாஹி ஹவ்வலஹு வாயிலஹு. சாப்பிட்ட பின் ஓதும் துஆ. அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்தாமனி ஹாதா வர்ஸகனி மின் கைரி ஹவுலி மின்னி வலா குவத்தின். பால் குடிக்கும்போது ஓதும் துஆ. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீஹி வர்ஜிதனா மின்ஹும். தூங்கும்போது ஓதும் துஆ. அல்லாஹும்ம பிஸ்மிக அமுது வாஹிய. தூங்கி எழுந்தவுடன் ஓதும் துஆ. அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பாதமா அமாதானா வஇலைஹி நுஷூர். கழிவுகளுக்குள் நுழையும் போது ஓதும் துஆ. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹுப்ஸி வல் ஹவாயிஸி. கழிவறை விட்டு வெளியேறும்போது ஓதும் துஆ. குஃப்ரானக. காலையில் ஓதும் துஆ. அல்லாஹும்ம பிக அஸ்பனா வபிக அம்சைனா வபிக நஹியா வபிக நமூது வஇலைக நுஷூர். மாலையில் ஓதும் துஆ. அல்லாஹும்ம பிக அம்சைனா வபிக அஸ்பஹனா வபிக நஹியா வபிக நமூது வஇலைக மஸீர். வீட்டை விட்டு வெளியேறும்போது ஓதும் துஆ. பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி. பள்ளிக்குள் நுழையும் போது ஓதும் துஆ. அல்லாஹும்ம மஃப்தலி அபுவாப ரஹ்மத்திக. தும்பினால் ஓதும் துஆ. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லே கேட்டா ஓதும் துஆ. யா ஹம்தல்லாஹ். விரல் தும்ப ஓதும் துஆ. யஹ்திகுமுல்லாஹு வயஸ்லிஹும் பாலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். பாசித் ஹனீஃப் ஹாஜா. உணவு ஒழுக்கங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உணவு உண்பதில் வழக்கங்கள். 1. அல்லாஹ்வின் பெயரை கூறுவர். உணவு உண்ண தொடங்கும் முன் பிஸ்மில்லா என்று கூட வேண்டும். 2. வலது கையால் சாப்பிடுவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது கையால் சாப்பிடும்படி உபதேசித்துள்ளார்கள். இடது கையை தும்மையாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். 3. சமமான முறையில் சாப்பிடுதல். அளவுடன் சாப்பிட வேண்டும். உணவின் சதங்களை தவிர்க்க வேண்டும். 4. உணவைக்கு மேல்குறைய கூறக்கூடாது. உணவு தந்த இவனுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். இந்த உணவை பிடிக்கவில்லை என்று கூறக்கூடாது தவறு. 5. சமமாக சாப்பிட. சீக்கிரமாக சாப்பிடாமல் அமைதியாக மரியாதையுடன் சாப்பிட. 6. தூய்மையுடன் சாப்பிட. சாப்பிடுவதற்கு முன் கைகள் சுத்தமாக இருக்க வேண்டும். 7. உணவைக்கு பின் அல்லாஹ்வுக்கு நன்றி கூறுதல். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். 8. உணவை பின்னால் பயந்து சாப்பிட வேண்டும். உணவை ஓரத்திலிருந்து எடுத்து சாப்பிட வேண்டும். நடுவில் இருந்து எடுக்கக்கூடாது. 9. சாப்பிடும்போது பிஸ்மில்லாஹி வஅலா பரக்கத்தில்லாஹ் என்று ஓத வேண்டும். அப்படி பிஸ்மி சொல்லாமல் இருந்தால் பிஸ்மில்லாஹி அவ்வளவு வாயிரண்டும் என்று கூற வேண்டும். அடுத்து தூங்குவதற்கு முன் பின்பற்ற வேண்டிய முறைகள். 1. ஒழு சேர்ந்து பெண் தூங்குவது சுன்னத்தாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் தூக்க செல்லும் போது ஒழு செய்யும். நீங்கள் தொழுகைக்கு தயார் போல். 2. வலது பக்கமாக திரும்பி தூக்க வேண்டும்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் வலதுபுறமாக திரும்பி வலது கையை தலையின் கீழே வைத்து தூங்கினார்கள். அது இதற்கு செயல்பாடு கிடக்க உடல் நலத்திற்கு நல்லது. 3 தூங்கும் முன்பு குர்ஆன் மற்றும் துவாக்களை ஓதிட்டு தூங்க வேண்டும். ஆயத்துல் குர்சி ஓத வேண்டும். சூரா இக்லாஸ், சூரா ஃபலக், சூரா நாஸ் 3 தடவை ஓத வேண்டும். பிஸ்மிக அல்லாஹும்ம அமூது வஅஹ்யா 3 ஓத வேண்டும். 4 முகம் கீழாக புரண்டு தூங்குதல், இடது பக்கமாக தொடர்ந்து தூங்குதல், மேசையில் அமர்ந்தபடி தூங்குதல் நல்லது கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும். அதுக்கு அடுத்தால் கேஜே உனைசா, தந்தையின் அருமை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் क़ாலல்லாஹு தஆலா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஸதகல்லாஹுல் அலீமுல் அலீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு தந்தையின் அருமை. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பல்வேறு விஷயங்களை உணர்த்தி காட்டுகின்றான். அதிலும் குறிப்பாக பெற்றோர்களின் மாண்பையும் மகத்துவத்தையும் கண்ணியத்தையும் இன்னும் அவர்களின் அந்தஸ்தை பற்றியும் அல்லாஹ் கூறுகின்றான். பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியம் மரியாதை என்பதை அல்லாஹ் கூறிய ரப்புல் ஆலமீன் காலமெல்லாம் அவர்களுக்கு நாம் துஆ செய்ய வேண்டும் என்ற பெயரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக இந்த உம்மத்திற்கு அறிமுகப்படுத்தினார். வகுல் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. நபியே சொல்லுங்கள், இறைவா, என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு எப்படி கிருபை செய்தார்களோ அதை போன்ற அவர்களுக்கு கிருபை செய்வாயாக என்று அல்லாஹ் தஆலா நபிகளாரின் மூலமாக நமக்கு கற்றுத் தருகிறார். பெற்றோர்கள் என்று சொல்லும் போதே தாய் தந்தை இருவர்களும் வருவார்கள். எப்படி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகின்றான். காலம் முழுக்க நாம் அவர்களுக்கு உபகாரமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 3 விஷயங்களை இணைத்து சேர்த்து சொல்வான். அது என்னவென்றால், தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுங்கள், அல்லாஹ்வுக்கும் வழிபடுங்கள், ரசூலுக்கும் வழிபடுங்கள், எனக்கு நானே கொடுத்த நியாமத்திற்கும் நன்றி செலுத்துங்கள், அதுபோன்ற உங்களின் பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்தி உபகாரமாக இருங்கள் என்கிறான். பெற்றோர்களுக்கு கண்ணியமும் மரியாதையும் கொடுக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக தந்தையுடைய கண்ணியமும் மரியாதையும் என்ன என்று நாம் உணர வேண்டும். ஒரு தாய் வீட்டிலிருந்து அனைத்தையும் செய்கிறாள். இதெல்லாம் தாண்டிவிட ஒரு தாய்க்கு உபகாரமாக, பிள்ளைகளுக்கு உபகாரமாக இருக்கக்கூடியவர் தந்தை. தாய் கருவறையில் சமைக்கிறாள், தந்தை அவர் உள்ளத்தில் சமைக்கிறார் என்று சொல்வார்கள். தந்தை அவரின் பிள்ளைகள் நல்ல முறையில் வளர வேண்டும் என்பதற்காக தொலைதூரத்திலிருந்து அவர்களுக்காக கஷ்டப்படுகிறார். அவர்களின் மகத்துவத்தை தெரிய வேண்டும். இன்றைய காலத்தின் தந்தையின் மகத்துவத்தை தெரியாமல் பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களின் மகத்துவத்தை தெரிந்து அவர்களிடத்திலிருந்து நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக தந்தையின் அருமை தெரிந்து வாழ்வதுதான் நல்ல எண்ணத்திற்கு அடையாளமும் இன்னும் நல்ல வாழ்க்கையின் அடையாளமும். அல்லாஹ் தஆலா தந்தைகளுக்கு வாழ்நாளில் பரக்கத்து செய்ய வேண்டும் என்று துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக வாழ வேண்டும். தந்தையின் அருமையை இன்னும் உழைப்பை கருத்தி பிள்ளைகள் செயல்பட வேண்டும். உதாரணமாக நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை நினைவூட்டுகின்றேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி காலம். அப்பொழுது ஒரு தந்தை அவரின் பிள்ளையை குறை சொல்கிறார். ஜனாதிபதி அவர்களே, என்னுடைய பிள்ளை எனக்கு கட்டுப்படுவதில்லை, என்னை எதிர்த்து பேசுகிறான். அந்த குறையை கேட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சிறுவனை அழைத்து சபையில் நிறுத்தினார். உன் தந்தைக்கு நீ கட்டுப்படுவதில்லை, உன் தந்தையின் சொல்ல மீறுகிறாயா, அவரின் அருமை தெரிந்து கொள்ளாமல் வாழ்கிறாயா என்று அந்த மகனாரிடத்தில் கண்டித்தார். இதை அனைத்தும் கேட்ட மகனார், ஜனாதிபதி அவர்களே, ஒரு தந்தை அவரின் மகனை குறை சொல்கிறார். அப்படி என்றால் ஒரு தந்தை மகனுக்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி உருவாக்க வேண்டும் என்று மகனார் கேட்டார். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்,
அழகான பெயர் சூட்ட வேண்டும். அந்த மகனார் எனக்கு அழகான பெயர் சூட்டவில்லை, குர்ஆனை கற்றுத்தரவில்லை, நான் எப்படி தந்தைக்கு கட்டுப்படுவேன் என்றார்கள். பிள்ளைகள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தந்தையிடத்திலிருந்து நீங்கள் குர்ஆனை கற்றுக் கொடுத்து இன்னும் நபி ஸல்லல்லாஹு அவர்களை பற்றியும் மார்க்கத்தை பற்றியும் நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கண்டித்தார்கள். பிள்ளைகள் நல்ல முறையில் வளர வேண்டும் என்றால் தாயும் தன்னையும் சாலிகளாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் பெற்றோர்களின் அருமையை தெரிந்து வளர வேண்டும். அவர்களுக்கு கண்ணியமும் மதிப்பும் கொடுக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் நாம் அனைவரையும் அவர்களுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாகவும் துஆ செய்யக்கூடியவர்களாகவும் நன்மைகளை செய்யக்கூடியவர்களாகவும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ரிஷா அவர்கள் தந்தையின் அருமை பற்றி பேசினார்கள். முதல் பிள்ளைகளை வளர்ப்பது கடமை யாருன்னா முதல் தாய் தந்தைகள் தான். தாய் தந்தைகள் முதல் இந்த பிள்ளைகளுக்கு ஒழுக்கங்களை கற்றுக் கொடுப்பது அவருக்கு கடமையாக இருக்குது. அந்த வகையில் தந்தையின் அருமை பற்றி ரிஷா அழகா பேசினார்கள். அடுத்தபடியாக KJ உனைசா இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றி பேசுகிறார். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னவென்றால் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அன்ஹு. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 93 மதீனாவில் பிறந்தார்கள். இமாம் அவர்களின் தந்தையின் பாட்டனார் அபு ஆமீர் ஹிஜ்ரி 2 இஸ்லாத்தை தழுவினார்கள். ஹிம்யர் என்ற மிக உயர் வகுப்பை சார்ந்தவர்கள். பிரபல சஹாபியான ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் வீட்டை விலைக்கு வாங்கி அதில் வாழும் பாக்கியத்தை பெற்றார்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அன்ஹு அவர்கள் அக்காலத்தின் கல்வியின் கல்யாண பீடமாக திகழ்ந்த மதீனாவில் இமாம் அவர்களின் கல்வி திறம்பெற பெற்று இமாம் தாருல் ஹிஜ்ரத் என்ற பட்டம்பேரையும் பெற்றார்கள். தங்களது பாட்டனார், தந்தையார், சிறிய தந்தையார் ஆகிய அனைவரும் ஒப்பஞ்சம் முகத்திசாக இருந்ததால் தொடக்கத்தில் கல்வி கற்றார்கள். அண்மையில் ஒரு காலம் வரும், அப்போது மக்கள் கலாயான வேட்கையால் உந்தப்பட்டு தங்கள் ஒட்டகங்களை பல திசைகளுக்கு ஓட்டுவார்கள். எனவே அப்போது மதீனாவின் கல்யாணியை விட வேறு யாரும் ஒரு பெரிய மேதையாக கிடைக்க மாட்டார்கள் என்று என் பெருமான்கள் கூறியுள்ளதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸின் குறிப்பிட்டபடி மதீனாவின் கல்யாணி இமாம் மாலிக் அவர்களே என்பது உலமாக்களின் கருத்தாகும். இமாம் மாலிக் அவர்கள் தீர்ப்புகள் வழங்க சுமார் 66 பெரியார்களிடம் அனுமதி பத்திரம் பெற்றுள்ளதாக அவர்களை தெரிவிக்கிறார்கள். மிகவும் இளம் வயதிலே, அதாவது 30-35 வயதிலே கல்யாண முதலீடுகளை செய்யவும் மார்க்க தீர்ப்புகள் வழங்கவும் தொடங்கிவிட்டார்கள். இன்னும் முஸ்லிம்களின் மார்க்க வழிகாட்டியாக வழங்கக்கூடிய ஹதீஸ் பிகு நூல் ஒன்றை தரும்படி கலிபா மௌசூல் அவர்களிடம் கேட்பதற்கு நீங்கள் இமாம் அவர்கள் பல ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு எழுதப்பட்ட நூல்தான் இந்த உலக புகழ்பெற்ற கிதாபுல் முஅத்தா ஆகும். இந்த புகழ்பெற்ற முஅத்தா கிதாபை இமாம் அவர்கள் ஹஜ் காலங்களில் வருகை தரும் உலமாக்களுக்கு பாடம் இருப்பார்கள். இந்த சபைக்கு வருகை தரும் அனைவரும் இமாம் அவர்களின் பாடங்களை விரும்பி கேட்பவராக இருந்தார்கள். இன்னும் விருந்தினர்கள் வந்தால் விருந்தினருக்கு விசேஷமான உணவு வகைகளை தயாரித்து வைத்து தங்கள் கையாலேயே பரிமாறி உபசரிப்பார்கள். இமாம் அவர்களின் விருந்தோம்பலை பற்றி இமாம் ஷாஃபி அவர்கள் மிகவும் புகழ்ந்து பேசியுள்ளார்கள். இமாம் மாலிக் அவர்கள் மிகவும் கொடை வல்லலாக திகழ்ந்தார்கள். ஹஜ்ஜுக்கு வரும் ஆட்சியாளர்கள் பிரபுக்கள் இமாம் அவர்களிடம் பெருந்தொகை அன்பளிப்பாக கொடுப்பார்கள். அவைகளை உடனே உலமாக்களுக்கும் ஏழைகளுக்கும் பங்கிட்டு கொடுத்து விடுவார்கள். இன்னும் கற்றோரையும் சான்றோரையும் மதிப்பார்கள். ஒரு முறை இமாம் அபு ஹனீஃபா அவர்கள் இமாம் அவர்களின் சபைக்கு வந்தபோது இமாம் அவர்கள் தங்கள் மேலே பூச்சியிருந்த தைலாசா என்ற விலை உயர்ந்த போர்வையை எடுத்து கீழே விரித்து அதன் மீது அவனை அவரச் செய்து மரியாதை காட்டினார்கள். இன்னும் இமாம்களிடம் வரும் பிரச்சனையை இலகுவில் தீர்ப்பளிக்காமல் இது அவ்வளவாக தெரியாதே என்று தங்கள் பெரியார் யாராவது தீர்ப்பளிக்கட்டும் என்று மிகவும் பணிவுடன் நடந்து கொள்வார்கள். இமாம் மாலிக் அவர்கள் முஅத்தா தவிர ரிசாலா மாலிகி இலர் ரஷீது அஹ்காமுல் குர்ஆன் அல் முத்தவ்வனா கிதாபுல் மனாசிக் தஃப்சீர் கரீபுல் குர்ஆன் கிதாபுல் மசாயின் போன்ற நூல்களை எழுதியுள்ளார்கள். இமாம் மாலிக் அவர்கள் தங்கள் 86வது வயதில் ஹிஜ்ரி 179 மாதம் ரபியுல் அவ்வல் நாள் 14ஆம் நாள் இவ்வுலகை விட்டு மறைந்தார்கள். இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுமார் 56 ஆண்டுகள் இமாம் மாலிக் அவர்கள் இஸ்லாமிய போதனைகளை செய்தார்கள். இமாமின் கடைசி காலங்களில் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் தங்கள் நெருங்கிய மகனான மயின் பின் ஈசா என்பவர். இமாமின் உடல் ஜன்னத்துல் பகீன் என்னும் அடக்கஸ்தானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டார். இன்னும் இமாம் அவர்களை பற்றி பேசினால் பேசிக்கொண்டே போகலாம். இமாம் அவர்களின் ஹதீஸ் கிதாபை
அதன்படி வாழ அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். உனைசா அவர்கள் மாலிக் இமாம் அவர்களை பற்றி பேசினார்கள். இமாம்கள் 4 முக்கியமான நம்ம இமாம்கள் ஹனஃபி, ஷாஃபி, ஹம்பலி, மாலிக். இவங்களாம் கண்ணியமான முறையில் வாழ்ந்தார்கள். அடுத்தபடியாக முஸ்தகிரா மனக்கும் குர்ஆனை மனனம் செய்வோம். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு மனக்கும் குர்ஆனை மனனம் செய்வோம். குர்ஆனை மனனம் செய்வது என்பது ஆன்மீக ரீதியில் மிகவும் சிறப்பானதாகும். இது அல்லாஹ்விடம் நெருக்கத்தை அதிகரிக்கவும் இம்மையிலும் மறுமையிலும் சிறப்பு வெகுமதிகளை பெறவும் உதவுகிறது. மேலும் அறிவாற்றல் வளர்ச்சிக்கும் உதவுகிறது. நாம் குர்ஆனை மனனம் செய்வது ஏன் அவசியம்? நாம் வாழும் காலம் ரித்தத் மதமாற்றம் பெருகிக் கொண்டிருக்கும் காலமோ என்று என்ன தோன்றும் அளவுக்கு காதலுக்காக மதம் மாறுவது, மன இச்சைகளுக்காக மதம் மாறுவது, எக்ஸ் முஸ்லிம் என்று பெருமையாக கூறிக்கொண்டு திரிவது, முஸ்லிம் என்ற போர்வையில் இருந்து கொண்டு நாத்திகம் பேசுவது என தன்னை மாற்றிக்கொண்டிருக்கும் முஸ்லிம் என்ற பெயரில் காஃபிராக ஒளிந்து கொண்டு நடமாடி கொண்டிருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைமுகமாக பெருகி வரும் காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மதமாற்றம் எங்கெல்லாம் நிகழ்ந்ததாக வரலாறு குறிப்பிடுகிறதோ அங்கெல்லாம் குர்ஆனுடனான தொடர்பில் இருந்து இந்த சமூகம் விலகியது அடிப்படை காரணம் என்றும் வரையறுக்கிறது. இன்று சுபு தொழுகைக்கு பிறகு மக்தப் மஸ்ஜிதுகளுக்கு சென்று குர்ஆன் ஓதி வந்த சிறார்களை இந்த உம்மத் இழந்திருக்கிறது. அல்லாஹ்வின் ஆலயம் பள்ளிவாசலில் அமர்ந்து குர்ஆன் ஓதும் பெரும் எண்ணிக்கையிலான மக்களை இந்த உம்மத் இழந்திருக்கிறது. மக்ரிப் தொழுகைக்கு பிறகு இஷா வரை வீட்டில் அமர்ந்து அருள்மறை குர்ஆன் ஓதும் பெண்களை இந்த உம்மத் இழந்திருக்கிறது. குர்ஆனை இதயத்தில் சுமந்த குர்ஆனை ஹாஃபிலாக இருந்து ஓதும் ஹாஃபில் கூட்டத்தை இந்த உம்மத் இழந்திருக்கிறது. இப்படியாக இந்த உம்மத் குர்ஆனுடனான தொடர்பில் இருந்து வெகு தூரம் விலகி சென்று இருக்கிறது. அதனால் நாமும் நம் தலைமுறையினரும் பாதுகாப்பட வேண்டுமானால் குர்ஆனுடனான நம்முடைய தொடர்பை நாம் பலப்படுத்த வேண்டும். அப்போதுதான் நமது உள்ளம் ஒளிமயமாகும். தெளிவாக சொல்வதென்றால் குர்ஆனுக்கு மட்டுமே சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டும் ஆற்றல் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹி குர்ஆனு ஹுதல் லின்னாஸி வ பையினாத் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ரமலான் மாதம் எத்தகையதென்றால் அதில் தான் மனிதர்களுக்கு முழுமையான வழிகாட்டியாகவும் தெளிவான சான்றுகளை கொண்டதாகவும் நன்மை தீமைகளை பிரித்தறிப்பதுமான அல் குர்ஆன் இறக்கி அருள பெற்றது. குர்ஆனுடனான தொடர்பில் ஆக உயர்ந்தது அதை உள்ளத்தில் மனனமாக சுமந்து அதை ஹாஃபிலாக இருந்து பாதுகாப்பதாகும். ஏனெனில் குர்ஆன் என்பது மிகவும் சங்கையானவனின் வார்த்தையும் பேச்சும் ஆகும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல் குர்ஆனை கொண்டு வந்தார்கள். வானவர்களின் மகத்தானவராக ஆனார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல் குர்ஆன் வழங்கப்பட்டது. படைப்பினங்களின் தலைவரானார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்திற்கு வழங்கப்பட்டது. முஹம்மது நபியின் சமூகம் ஏனைய சமூகத்தினரை விட சிறந்த சமூகமானது. அல் குர்ஆன் ரமலான் மாதத்தில் இறங்கியது. ஏனைய மாதங்களை விட சிறந்த மாதமாக ரமலான் மாதம் ஆனது. அல் குர்ஆன் லைலத்துல் கத்ரின் இரவில் இறங்கியது. ஏனைய இரவுகளை விட சிறந்த இரவாக ஆனது. ஆகவே அல் குர்ஆன் இதயத்தில் பிரவேசத்தில் என்ன ஆகும். எனவே நமது உள்ளத்தை அல் குர்ஆனை நாம் கொண்டு சேர்க்க வேண்டும். அப்போதுதான் நமது உள்ளம் ஒளிமயமாகும்.
அல்ஹம்துலில்லாஹ். முஸ்தகிரா நல்ல முறையில் பேசினார்கள். குர்ஆனை மனனம் செய்வது எப்படி, நன்மை மனனம் செய்வது என்ன நன்மை என்பதை பற்றி அழகான முறையில் சொன்னார்கள். உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.